ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம ஒரு பிரின்சஸ் கட் பேட்டர்ன் ப்ளவுஸை தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 40 சைஸ்க்கான ப்ளவுஸ். ஸோ அதுக்கான பேட்டர்ன் ஷீட்டை தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து இவங்களுடைய செஸ்ட் லைன் வந்து 6.5 வருது எனக்கு. ஸோ செஸ்ட் லைன் 6.6 இருக்குது. ஸோ 6.6 நான் மார்க் பண்ணி த்ரூ அவுட் நம்ம வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட செஸ்ட் லைன் எப்படி மெஷர் பண்ணணும்னா, இவங்களுடைய செஸ்ட் டிவைட் பை 6 போட்டு நம்ம செஸ்ட் லைன் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம செஸ்ட் லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இவங்களுடைய ஷோல்டர் என்னவோ அந்த ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு, அண்ட் நெக் டெப்த்துக்கு நம்ம என்ன வந்து கேல்குலேஷன் வச்சுருக்கோமோ அந்த கேல்குலேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஷோல்டரையும் மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த செஸ்ட் லைனையும் ஷோல்டர் லைனையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுடைய ஆர்ம் கர்வ் வச்சு ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஆர்ம் கர்வ் வச்சு வரையும் போது நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். ஸோ ரேதர் தென் உங்கள் கையை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா அதோடைய கட் பண்ணுற பீசஸ் கரெக்டாக வரும். ஸோ தட் நம்ம ஸ்டிச்சிங்லேயும் எந்த மிஸ்டேக்ஸும் வராது, நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஆர்ம் கர்வ் யூஸ் பண்ணிவிட்டு தென் என்னுடைய செஸ்ட்டு என்ன வருதோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து எனக்கு 9.5 வரணும் ஆம். ஸோ 9.5 வர்றது வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ சப்போஸ் நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் ஒரு 1/2 inch நம்ம கீழே வந்து ஒரு லைன் போட்டு அதை இது பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது ஒரு 1/2 inch நான் வந்து கீழே லைனை வந்து தள்ளி போட்டுக்க போகிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய ஆர்ம் செக் பண்ணி பார்த்தா 9.5 வந்தது. ஸோ அதனால் நான் வந்து கட்டிங் லைன் தனியாக மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த லைனில் நான் கட் பண்ணால் தான் எனக்கு ஸ்டிச்சிங் லைன் கரெக்டாக வரும். இப்போ நம்மளோட ஸ்டிச்சிங் லைனில் நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் அந்த ஆர்ம் வந்து உட்காரும். ஸோ இது முடிஞ்சோடனே எனக்கு 1.5 சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் 2 வரையும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது நம்மளுக்கு நிறைய எக்ஸஸ் கிளாத் வந்து சைடில் இருக்கும். ஸோ ஃபிட்டிங்கில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வேஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளவோ அதுலேயும் நான் 1.5 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டருக்கு நான் இவங்களுடைய அளவு ப்ளவுஸ் இருந்தது. அதை வந்து ரெடி ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை வந்து ஸ்டிச்சிங் லைன் தனியாகவும் ஷோல்டர் லைன் தனியாகவும் நான் மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு மார்க்கிங்காக பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு. பட் ஆனால் நம்ம பேட்டர்ன் ஷீட்டில் நெக்கை கட் பண்ண போகிறது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஃபேப்ரிக்கில் கேன்வாஷில் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் ஷீட் எப்படி கட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணி லைனிங்கில் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து அதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்காது. நம்ம எங்கன்னா எக்ஸஸ் கொடுக்கணுன்னா கூட கொடுக்க முடியும். பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம லைனிங்கில் பண்ணும்போது நிறைய நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பாசிபிள் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து பேக் பீஸை ஃப்ரண்ட் பீஸ் மேலே போட்டு கட் பண்ணிக்கிறோம். இப்போ பிரின்சஸ் கட்க்கு என்ன எக்ஸஸ் நம்மளுக்கு கீழே வேஸ்ட் லைனில் தேவையோ அதை நம்ம கொடுத்துட்டு பிரின்சஸ் கட்டுக்கான நிப்பிள் பாயிண்ட்டையும் அண்ட் பர்ஸ்ட் டிஸ்டன்ஸையும் நம்ம மார்க் பண்ணி பிரின்சஸ் கட்டை ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த பிரின்சஸ் கட்டில் வந்து கர்வ் நல்லா வரணுன்ட்டு இந்த கர்வ் ஸ்கேல் நான் வந்து கொடுத்து இந்த பாடி ஷேப்க்கு கொடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது அந்த நிப்பிள் பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு ஒரு கர்வ் வருது இல்லையா? ஸோ அதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் நம்ம வந்து ஷோல்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி நாட்ச் பண்ணிக்கிறேன். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நமக்கு ஷோல்டர்ஸ் ஈவனாக இருக்கணும். நெக்கு வித்து நம்மளுடைய இஷ்டம் தான். பட் ஆனால் ஷோல்டர்ஸ் ஈவனாக வச்சுக்கோங்க. இது வந்து நெக்கு வித்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஷோல்டர் வந்து இது மாறும். ஸோ நெக்கு நீங்கள் எவ்வளோ டெப்த்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவில் ஷோல்டர் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸும் கொடுத்து இந்த பேட்டர்னை கட் பண்ணி முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோஸில் இது எப்படி நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயும் லைனிங்கும் கட் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணுறோன்றது பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ.